வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பாருங்க, இன்னைக்கு சூப்பரான நெத்திலி மீன் குழம்பும் வஞ்சர மீன் பொரியல் அதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன். யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். வெந்தயம் போட்டேன், அப்புறம் லைட்டாக கடுகு போடணும், அப்புறம் கொஞ்சம் மிளகு, அப்புறம் சோம்பு கொஞ்சம் போட்டு விட்டு அப்படியே பூண்டை தூக்கி இறக்கிருங்க. பூண்டை தூக்கி இறக்கி விட்டுட்டு நம்ம தலை கருவேப்பிலையை போட்டுருங்க உள்ள. அப்போ தான் அடுத்த ரவுண்டுக்கு அப்படியே போட்டு அப்படியே வதக்கு. சவுண்டு வருதா? மண்சட்டியில் சமைக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். போட்ட பிறகு அப்புறம் தூக்கி தலைவர் வெங்காயத்தை புரட்டுங்க. தலைவர் வெங்காயத்தை இறக்கின பிறகு, தலைவர் வெங்காயம் வதங்கின பிறகு தான் தக்காளி போடணும். இவனை போட்டு 4 கிண்டிட்டு வதங்கின பிறகு அதுக்கப்புறம் தான் தக்காளி நல்லா போடணும். தக்காளி வதங்கணும். அப்புறம் பாருங்கள், கீரை நம்ம தண்டு கீரை வாங்கியிருக்கேன், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு ஒரு சாப்பாடு தான், அதுவும் நம்ம ஊர் ஸ்டைலில் சமையல் பாருங்கள். மண்சட்டியில் யாருக்கு பிடிக்கும் மண்சட்டி சமையல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் நான் என்னோடய கை பக்குவத்திலே சமைக்கிறேன். சமையல் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான கலைங்க, ஈஸியான கலை. யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இதை சமைக்க தெரியாமல் வெளிநாட்டில் இருக்க நண்பர்கள்லாம் ஃப்ரெட்டும் இந்த மாதிரி போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்கெல்லாம் சொல்லலை. நம்ம ஏதாவது ஒரு நாளைக்கு சமைச்சிட்டு இது பண்ணோம்னா, ஆனால் இதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி சங்கடப்படுவாங்க. வீட்டிலே சமைங்க, இதெல்லாம் சிம்பிளான தான் பாருங்கள். அப்புறம் அந்த புளியெல்லாம் கரைச்சி வச்சுட்டேன். நம்ம மல்லித்தலை இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்லேருந்து கொண்டாந்த மிளகாப்பொடி, இதெல்லாம் நம்ம வீட்டில் அரைச்சது நண்பர்களே. மிளகாப்பொடி மல்லிப்பொடியெலாம் நம்ம ஊர்லேருந்தே வந்துச்சு. நம்ம வீட்டிலே சொந்தமாக அரைச்சி நம்ம பண்ணுறோம். தலைவன் பாருங்கள், வஞ்சர மீனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். இவனை நீ போட்டு தோசைக்கல்லில் போட்டு அப்படியே பரட்டி எடுத்து சாப்பிட வேண்டியதான். தோசைக்கல் இருந்தால் இருக்குது பாருங்கள், தோசைக்கல்லில் போட்டு அப்படியே இறட்டி வேண்டியதான். யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த மீன் குழம்பு. அதுவும் நெத்திலி மீன் குழம்பு யாருக்கு பிடிக்கும், இந்த மண்சட்டியில் வைக்கிறதுன்னு சொல்லுங்கள். ஓகே நண்பர்களே, என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அது வெளிநாட்டிலேருந்து மண்சட்டியில் சமைக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கான இதுதான். இதெல்லாம் கற்றுக்குங்க, இது மாதிரிலாம் சமைக்கணும். எப்படி சூப்பராக இருக்கா? ஓகே நண்பர்களே, ஏன்னா நிறைய கண்டினியூவாக வீடு போட முடியலை, அப்படியே முடிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பர், பாய்.